சொல்லுங்க. எங்க நாட்டாம உங்களுக்கு சங்கதி தெரியாதா? சொல்லுப்பா. உங்க கிட்ட வந்து மாப்பிள்ள சொல்லியா? 5 வருஷமா யார் தண்ணி வரி கட்டலையே அவங்க வீட்டு லைன்லாம் கட் பண்ண சொல்லிட்டாரு. அப்ப உங்க வீட்லயும் தண்ணி லைனை கட் பண்ணிட்டாங்களா? என்னங்கடா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. ஐயா யூனிஃபார்ம் சூப்பருங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் உங்களுக்கு யூனிஃபார்ம்ங்களாக்கா? ஏங்கண்ணே நக்கலு. உங்க மாமன் பிரசிடண்ட் எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்கேன். நீ என் கூட வா. உங்க மாமனுக்கு நான் என்ன யூனிஃபார்ம் தரேன்னு பாரு. வாங்க எல்லாம் வாங்க. எங்கங்க கூட்டு போறீங்க? நேத்து பதவிக்கு வந்தவன் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் போய் அவனை என்ன பண்றேன் பாரு. வா. ஐயா நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல கரண்ட் கட் ஆகுறதே இல்லைங்க ஐயா. வெள்ளிங்கிரி சோப்பு போடாத, எனக்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை வெள்ளிங்கிரி. ஐயா நீங்க கோமணத்தோட வர்றதை பார்த்து குழந்தைங்க பொம்பளைங்கெல்லாம் பயந்துட போறாங்க ஐயா. வாங்கய்யா வாங்கய்யா, எங்க ஐயா இங்கே கூப்பிடுறாரு போவோம். நேத்து முளைச்ச சின்ன பையன் அவன் என் வீட்டு கஞ்சியை குடிச்சிட்டு எனக்கே என்ன பண்ணிருக்கான் பாரு. இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன். ஓ நம்ம தோட்டத்துக்கு தானா? ஏய் இந்தரா, ஏய் இந்தரா, கரண்ட கட் பண்றா. ஐயா வேணாங்க ஐயா, கரண்ட் உலகத்துக்கே உயிர் மாறுங்கய்யா. கரண்ட்டை கட் பண்றது உயிரை புடுங்குற மாறுங்கய்யா. அவன் தண்ணியை கட் பண்ணது மட்டும் சாதாரண விஷயமா? கரண்ட கட் பண்றா, கஷ்டம் தெரியிட்டேன் பண்றா. கட் பண்ணுப்பா. அப்பதான் இவங்களுக்கு அனுபவம் தெரியும். பாரியா உன் ஆசை நிறைவேறி போச்சியா. வாயா வெளியில் உட்கார சேவ் பண்ணி விடு. சரிங்க ஐயா. இப்ப படுவேன் அவஸ்தை. நாட்டாமையா கொக்கா. ஏனையா எல்லா பக்கம் கரண்ட் போயிடுச்சா? ஆமாங்க ஐயா. ஆடாடே என்ன தலைவரே, உங்க பஞ்சாயத்துல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எனக்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லையா. தலைவரே நாட்டாம கரண்ட கட் பண்ணிட்டாரு. நாட்டாம கரண்ட கட் பண்ணாரா? ஏயா பண்ணாரு? நீங்க தண்ணியை நிறுத்துனீங்க, அவர் கரண்ட கட் பண்ணிட்டாரு. யோ தலைவரே தண்ணி வரி கட்டல, தண்ணி நிறுத்தினேன். அதுக்கும் கரண்ட்டுக்கு என்னையா சம்பந்தம்? டிரான்ஸ்ஃபார்மர் அவர் தோட்டத்துக்குள்ள இருக்குல்ல, அதனால கட் பண்ணிட்டாரு. அவர் தோட்டத்துல இருந்தா கரண்ட கட் பண்ணிடுவாரா? யோ அவர் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறியா? போகாதீங்க தலைவரே, அவர் கோவணத்தோட அங்க நிக்கிறாரு. கோவணத்தோட நின்னா நான் பயந்துக்குவனா? என்னன்னு பாத்துறியா அந்த ஆளை? போகாதீங்க தலைவரே, இருங்க தலைவரே. தண்ணி ஏற்றுக்கு வக்கில்ல, கரண்ட் நிறுத்திட்டா நான் விட்டுருவேனா? பாத்துறேன் இன்னைக்கு ஒரு கைய. அண்ணா என்னண்ணே எப்படி வரீங்க? நாட்டாம என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. வா தம்பி. அண்ணா இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சுண்ணே. ஏடா என் கண்ணே, இது உன் என்ன மாமனுக்கு யூனிஃபார்ம் பார்த்தே இல்ல? சவா சரியான போட்டீங்கய்யா. மாமா ஏன் மாமா கரண்ட் நிறுத்திட்டு அட்டுழியம் பண்றீங்க? ஏய் நீ ஏன்டா குழா தண்ணி நிப்பாட்டினா? மாமா அண்ணனுக்கு மரியாதை கொடுங்க மாமா. ஊருக்கு மட்டும் தலைவர்ல, உங்களுக்கும் சேர்த்து தான் தலைவர். மாமா அவங்க சண்டை அவங்களோட இருக்கட்டும். நீங்க உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நான் என் ஐயனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏய் எதுக்கு குழா தண்ணியை நிப்பாட்டின? மா, அதுக்கு முதல் பதில சொல்ல. நீங்க 5 வருஷமா வரி கட்டல, சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, கஜானா காளி மாமா. லேய் நேத்து தான் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னைக்கு பதவி ஏத்திருக்கீங்க, அதுக்குள்ள கச்சானா காலின்னா அப்ப ராத்திரியே நுழைஞ்சு அழிட்டீங்களா? நாங்க ஏன் மாமா அள்ளிட்டு போறோம்? ஊர் பல்ல எங்களுக்கு தேவையில்ல. முதல்ல வரி கட்டுற வழியா பாரு மாமா. டேய் நாட்டாம எந்த காலத்துலடா வரி கட்டினாரு? ஏற்கனவே இந்த பிரசிடண்ட்டுங்க இப்படியே வந்து குழாய் தண்ணியை நிறுத்தினாங்க. மாய மச்சான் சண்டையா வீட்டில் வச்சுங்க, கரண்டையும் தண்ணியும் கட் பண்றத நிப்பாட்டுங்க. மாமா பேசாம கரண்ட போட்டு விடுங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஏய் முதல்ல தண்ணியை நீதான் நிறுத்தின, முதல்ல தண்ணியை திறந்து விடுற, அப்புறம் நான் கரண்ட போட்டு விடுறேன். மாமா கரண்ட போட்டு விடுங்க மாமா. முடியாது, முதல்ல போய் நீ தண்ணியை திறந்து விட்டாத்த நான் கரண்ட போட்டு விடுறேன். சரவணா ஒரு போன் போட்டு தண்ணி போட்டு விட சொல்லுப்பா. சரிண்ணே. மாமா இது கூட உங்களுக்காக செய்யல, எங்க அக்காவுக்கு வேண்டி செய்யற, தெரிஞ்சுக்குங்க. ஏய் அதெல்லாம் இல்ல, குடும்ப அரசியல் பண்ணாத. உன் அக்காவுக்கு இல்ல, உனக்கு கரண்ட் தேவைப்படுது, அதான் கேக்குறேன். டேய் வீட்டுக்கு போன் அடிச்சு கேளு கேட்டாருங்க தண்ணி வந்துருச்சான்னு. ஏன்னா இவங்கள முழுசா நம்ப முடியாது. கேளு. ஹலோ சொல்லுண்ணா. என்ன பிரியா, தண்ணி வந்துருச்சா? வருதுண்ணா. ஓகே ஐயா வந்துருச்சாங்கய்யா. சரி 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 போட்டு விடுங்கடா கரண்ட. யோ போடியா.
ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கண்ணாடியை போடுங்கய்யா. டேய் என்னதான் ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. டேய் ஊருக்கு இன்னைக்கு ஒருத்தன் பிரசிடண்டா வருவேன், நாளைக்கு ஒருத்தன் பிரசிடண்டா வருவேன், நாளை கழிச்சு ஒருத்தன் பிரசிடண்டா வருவேன். ஆனா என் உசுறு இருக்கிறதுடைய இந்த ஊருக்கு நான் ஒருத்தன் தாண்டா என்னைக்கு நாட்டாம. அண்ணே அவர்கிட்ட சமரசமே போயிருக்க கூடாதுண்ணே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் உள்ள தள்ளி இருக்கண்ணே. அப்படி எப்படி தம்பி செஞ்சிட முடியும்? மாமனை கூப்பிட்டு போய் போலீஸ் அடிச்சா மாமங்கண்ணில் கண்ணீர் வரும், மாமங்கண்ணில் கண்ணீர் வந்தா அக்கா கண்ணில் கண்ணீர் வரும், அக்கா கண்ணில் கண்ணீர் வந்தா நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். இதுதானே உண்மை தம்பி. கோவத்தில் எந்திரிக்கிறவன் நஷ்டத்தில் உட்காருவான். அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டு இருக்க முடியுமாண்ணே? வரி கட்டவே வக்கு இல்ல, அப்புறம் இது கரண்ட் கட் பண்றாரு. வீடு தம்பி, அவர் என்ன பண்ணிடுவார் பார்த்துருவோம். ஒரு சின்ன யோசனை, பிரியா நம்ம வீட்டு மருமகள் ஆகிட்டா மாமா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார்ல, நமக்கு அடங்கிடுவார்லண்ணே. என்ன சொல்ல வர்ற தம்பி? அது வந்துண்ணே பிரியாவை தம்பி பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசனை சொல்லுது. அது எப்படி முடியும் சாரோ? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க தம்பியும் பிரியாவும் ஒன்னா பேசுறாங்க, பழகுறாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆமா, ஒரு பொண்ணை உள்ளூர்ல கொடுத்துட்டு மாமனு மச்சான அவுத்துட்டும் முறைச்சிட்டும் கிடக்குறான். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு பொண்ணை போய் அந்த வீட்டுல கட்டணும், காலத்துக்கு மாமன் மச்சான் முறைச்சிட்டு கிடக்கணும். தேவையா சரோ இது? நீங்க தப்பு கணக்கு போடுறீங்கங்க. அது எப்படி பொண்ணை கொடுத்துட்டு மருமக பிள்ளை கூட சண்டை போட வருவாங்க? பின் எப்படி சாரோ? நம்மளை மதிக்காம தன் பொண்ணை கொடுக்கறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை எங்க மாமன் பாக்குறப்போ அந்த வீட்டுல போய் எப்படி சாரோ நான் பொண்ணு கேட்க முடியும்? அவங்க பண்ணியிருக்கிறதும் தப்பு தாங்க. தம்பிக்கு வெளியூர்ல பொண்ணை பார்ப்போம், பேசி முடிப்போம், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவோம். மாமா மாமா என்னடா கையை கொடு மாமா. என்னடா இந்த பிடிச்சிக்கோ, இனிமே இவளை நீயே வச்சுக்கோ. இப்படியே எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க மாமா, வேற வழியே இல்ல. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிச்சாடா? மாமா ஐயனும் அம்மாலும் மாப்பிள்ளை வீடு பார்த்து பேசி முடிக்க போயிட்டாங்க. ஒரு சின்ன சந்து கிடைச்சது, அதுல பூந்து ஓடி வந்துட்டோம். வேற வழி இல்ல மாமா, கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. எங்க அண்ணன் என்னடா நினைப்பாரு இவ்வளவு கூட்டு போனா? மாமா அப்புறம் பொண்ணு தரல அது இதுன்னு வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போடக்கூடாது. உனக்கு தெரியுமா அண்ணன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பா கூட தான் சொல்லிருக்காரு உங்களை கட்டக்கூடாதுன்னு. நான் என்ன அப்படியே கேட்டனா? உங்க அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் கேட்கணும்னு சட்டம் ஒண்ணு எழுதி வைக்கல. எங்க அண்ணன் கொஞ்சம் பேச. கூட பிறந்தவன் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கிறீங்க. இப்பவே இப்படி அடிச்சா கால புள்ள எப்படி என் தங்கச்சியை கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறீங்க? நான் என் தங்கச்சி மேல உண்மையான பாசம் வச்சிருந்தனாலதான் அப்ப உன் கூட வாழணும்னு சொன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க ஒண்ணு உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பிரியாவை கேட்டு கட்டி வைக்க வேண்டியதுதானே? உங்க ஒண்ணு சொன்னதுக்காக என் தங்கச்சியை வேணாம்னு சொன்னா என் தங்கச்சி நீங்க காதலிச்சது போய், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது போய், அவ கூட வாழணும்னு நினைச்சது போய், எல்லாமே பொய் பொய் பொய். பிரியா இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இவர் ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் இடியட். வா பிரியா போலாம். அண்ணே பெரியண்ணே வந்துட்டாங்கண்ணே, சின்னண்ணே வந்துட்டாங்கண்ணே. கூட வருவாங்க. மாமா மாமா வணக்கம், மாமா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க மாமா, டேய் மாப்ள ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும்யா. அத்தை, டேய் ஆசீர்வாதம் போதும்யா பண்ணுங்க. போதும்யா. டேய் பாரு, புது உறவு, புது ரத்தம், புது பாசம். இப்ப பாரு புது கௌரவத்தோட இருக்கேன். பாத்துக்க.
மாமா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுள் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ள உங்களுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க மாமா. உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. நடங்க நடங்க. எல்லாரும் வாங்க மேல வாங்க. மாமா என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, பால், பூஸ்ட், போனிட்டா என்ன வேணும்? ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஆகணும் மாமா. மைசூர் பாக்காது சாப்பிடுங்க மாமா. இவன் ஒருத்தன் இடையில. மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணா. கையோட ஜோசியரை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நல்ல நேரத்தை பார்ப்போம், மூர்த்த தேதியை குறிப்போம், தட்டை மாத்துவோம். அதுக்கு பிறகு ஜாம் ஜாம்னு பெரிய விருந்தே வச்சிருவோம். ஜோசியரே நேரத்தை பாரு. சீக்கிரமா நல்ல நேரம் பாரு நல்லா. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. மைசூர் பாக் சாப்பிடுறா. இந்தா ஐயா பாத்துட்டுங்க ஐயா. சொல்லுப்பா. வர்ற மாசம் ஆடி மாசம் சரி. அதுக்கு அடுத்த மாசம் ஆவணி மாசம் சரி. ஐயா. ஆவணி மாசம் 20ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளுங்க ஐயா. ரொம்ப தள்ளில இருக்கு. அதானே. ஐயா கல்யாணம்னா மண்டபம் பார்க்கணும், துணிமணி எடுக்கணும், நகை நட்டு வாங்கணும், பத்திரிக்கை அடிக்கணும். நீங்க தட்டை மாத்திட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நடந்துருங்க ஐயா. அப்படியே நாள் நெருங்கணும் ஐயா. பலகாரம் சுடணும். நீ அதுல இரு. சரி சொல்லுங்க ஐயா. முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டம் மாத்திக்கணும். மாத்திக்கலாம் ஐயா. கொடுங்க. இந்தாங்க. இந்த ஆகஸ்ட் 15க்குள்ள கிடைக்கணும். கும்புறனுங்க ஐயா. பில்டிங்க எம்எல்ஏ திறந்து வைக்கிறாரப்பா. ஐயா என்னையா சர்க்கஸ்ல தப்பிச்சு வந்த கோமாளி மாதிரி இருக்கிற? அப்படி இல்லைங்கய்யா, நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போடுறோங்க ஐயா. உங்க ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடலான்னு வந்திருக்கோம். ஆமா, ரெக்கார்ட் டான்ஸ் போறன்ட்டு வருவீங்க, ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடுவீங்க, ஜனங்கள்லாம் அங்க வந்து கூட்டம் கூடிக்குவாங்க, வீட்டை விட்டுட்டு வந்துருவாங்க, நீங்களா ஆளை வைப்பீங்க, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. அதுதான் உங்க பிளான். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்கெல்லாம் கலைஞர்கள், அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். உண்மையா உழைப்போம் ஐயா. நாங்க கூத்து போட்டு ஊர்ல உள்ள எல்லாரும் கைதட்டி சந்தோஷப்படுறதா எங்க சந்தோஷம். அதுல வர்ற காசு போதும் ஐயா. திருட்டு தரமெல்லாம் பண்ண மாட்டோம் ஐயா. யோ ஐயா ஊர்லயே மழை துளி போய் பஞ்சம் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்க, நீ வந்து போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லைங்கய்யா, அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நீங்க சாப்பிடறதுல ஒரு பருக்க போதுயா. அந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் கொடுத்தாங்கன்னா எங்க வயிறு நிறையா. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ரொம்ப நல்லா பேசுறியா ஐயா. நீங்களும் நல்லாவே பேசுறீங்க. சரி சரி, ஊருக்குள்ள எங்க இடம் செலக்ட் பண்ணிக்கிறேன்? ஐயா அந்த ஸ்கூலுக்கு எதிரில் ஒரு காலி கிரவுண்ட் இருக்குயா. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நாங்க கிளீன் பண்ணி அங்கேயே செட்டு போட்டு கூத்து ஆரம்பிச்சிருவோம் ஐயா. சரி சரி பண்ணிக்க. ஆனா நம்ம தலைவர் பாட்டு டெய்லி 5 பாட்டு போடணும். ஐயா வாத்தியார் பாட்டு போடாம நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே இல்லையா. கண்டிப்பா போட்டுருவோம் ஐயா. இந்த ஆபாசமா ஏதாச்சும் பண்ணுனீங்க அவ்வளவுதான், எல்லாத்தையும் அடிச்சு ஐயா தெரிஞ்சிருவேன். அந்த மாதிரிலாம் எங்களை நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கத்துக்குட்டிகள் பண்ற தப்பு ஐயா. சரி போங்க, பார்த்து பண்ணுங்க போங்க. ஐயா கண்டிப்பா நீங்க கூத்து பார்க்க வரணும் ஐயா. சரி சரி 3 கண்டிப்பா வருஷம் வரணும் பார்க்கணும் போங்க. ஐயா. பாத்தீங்களா ஐயா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி இதெல்லாம் ஐயா. வேணாயா. போடா போய் சீக்கிரம் வேலையை பாரு. யோ நிறுத்தியா, எதுக்கு அங்க தோண்டிட்டு இருக்கீங்க? யோ நீ யாரையா? வாயாங்க. யோ இங்க வாயாங்கற. வர்றேன் வர்றேன். இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நாங்க ஊரா போய் கூத்து கட்டுறோங்க ஐயா. கூத்துன்னா ஐயா இந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்களே, டங்கர டக்கர 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 டங்கர டக்கர 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 டக்கர. நிறுத்தியா, யாரை கேட்டியா அங்க கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? ஐயா அந்த ஊராட்சி தலைவரை கேட்டுதான் ஐயா போட்டோம். நீ ஊராட்சி தலைவரை கேளு, யார வேணா கேளு. என்ற ஐயா இந்த ஊரு நாட்டாம, நான் நாட்டாமையோட ஒரே பையன். அப்படியா? என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? கேட்கணுங்கய்யா கேட்கணுங்கய்யா. ஐயா நீங்க சூடா இருக்கீங்க, உட்காந்து பேசுங்கய்யா. இந்த வந்துருங்க ஐயா. உட்காருங்க, இப்ப உட்காருங்கய்யா. இப்ப சொல்லுங்கய்யா.
சரி ஏதோ கூத்து கட்டுவேன்னு சொன்னியே. ஏமா கங்கா, என்னப்பா? ஐயாக்கு ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. சீக்கிரம் வாமா. எனக்கு இல்லம்மா, ஐயா கொடு, உன் கையால கொடு. என் பொண்ணு அம்மா ஜாடை, குத்தாட்டம், குச்சிப்புடி, இடுப்பாட்டம் எல்லாம் நல்லா ஆடுவா. யோ ஐயா. நல்லா ஆடுவான்னு சொன்னியே, ஆட சொல்லியா பாப்போம். இதோ ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, யோ, அழகான பொண்ணு கூத்து. பார்த்து ஆடுங்கடா. யோ, ஏய்யா, நிறுத்தியா? ஸ்டெப் இது மாறி போச்சு ஐயா. என்ன அது? உன்னையவே ஆட சொன்னா? உன் பொண்ண ஆட சொல்லு. அப்படியா? டேய் பாட்ட போடுங்கடா. நீ ஆடுமா, ஐயா ஆசைப்பட்டு கேக்குறாரு. சுத்தி வளைச்சு ஆடுவா, பாருங்க ஐயா. போலை வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, ஓ முத்தம் தந்தவனே. வந்தாய் கோபாலனே, ஓ முத்தம் தந்தவனே. ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கன்னியர் கண்களில் தன்முகம் கண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. எந்த படம் நடத்துனாங்க நேத்து? இந்த படம் தானா? படிச்சுட்டல்ல எல்லாத்தையும்? ஓய் தரோ, என்னங்க? ஸ்கூல் இல்லைனாலும் கூட அவளை சும்மா விட மாட்டியா? பின்ன உங்களை மாதிரி ஊரை சுத்திட்டு இருக்க சொல்றீங்களா? படிக்க வேண்டாமா அவ? என்ன மாதிரி எல்லாம் அவ ஊர் சுத்த மாட்டா. என்ன ஆக போற? நான் டாக்டர் ஆக போறேன். நீ டாக்டர் தான் ஆவ, அது கம்மியாலாம் ஆக மாட்டேன். சரி, எங்க நான் தம்பி சொல்றதை 2 நாள் ஒழுங்கா எழுது. ஆளையே காணோமே. அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியலையே. உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க போனா சொல்லு. உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான், அதான் வீட்டு பக்கம் வரல. ஏன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு என்ன வேக்கம்? உங்க தம்பி பிரியாவை கூட்டிட்டு போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டாருல்ல. எப்ப பண்ணிட்டான்? நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே பண்ணிக்கிட்டாரு. கடலிலே விழமாட்டா.
காயுது நேரம் நல்ல நேரம். படுமாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ. வடுமாங்கா உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ. பட்ட மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி பட்டல் நாண்டி. அது சும்மா நம்ம பெத்த விட்டாலா. சும்மா நம்ம பெத்த விட்டாலா. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. आज आओ अनारकली अच्छा अच्छा बच्चे किली. आज आओ अनारकली अच्छा अच्छा बच्चे किली. अम्माड़ी आताड़ी वन्नानदा नेत्तु रात्रि தூக்கம் போச்சுடி. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஜீவ சரத சதம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவித கட்டிட்டீங்களே மாப்பிள நாங்க ஆந்திராவோட ராஜ வம்சமாக்கும். நாங்க இந்த ஊர்ல நாட்டாமிங்க மாமாய். மாப்பிள எங்க ஜாதி சனங்க ஏத்துக்க மாட்டாங்க மாப்பிள. அட ஜாதின்றீங்களே, ஜாதி என்னைக்காவது உங்களுக்கு சோறு போட்டுருக்குதா மாமா? இல்லைங்க மாப்பிள. சோறு போட்டிருந்தா நீங்க பொட்டி பொடிக்கோட ஊர் ஊரா அலையறீங்க. அதுவும் சரிதான் மாப்பிள. கங்காவை என்னால விட முடியாது மாமா. பெரிய நாட்டாமை தெரிஞ்சா குழி தோண்டி புதைச்சிருவார் மாப்பிள. அட அவரை விடுங்க மாமா, அவரு ரிட்டையர் ஆன கேஸ். இந்த ஊருக்கு அடுத்த நாட்டாம நான் தான். கங்கா தான் பட்டத்து ராணி. கூடாரத்துல இருக்கிற இவளை கோபுரத்துல தூக்கி வைக்க போறோம் மாமோய். மாப்பிள கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன கை காலெல்லாம் உதறதே மாப்பிள. குவாட்டரை குடிக்கணும் போல இருக்கே. இந்தாங்க மாமா கோட்ரு. நீங்க போய் கோட்ரை பாருங்க, நாங்க மேட்ரை பார்க்க போறோம். நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. இப்ப நான் அடிக்க போறேன் குவாட்ரு. மாப்பிள ஓகே. அண்ணே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்கண்ணே. இல்லை தம்பி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணன் போட்டிருக்கிற சட்டை நல்லா இருக்கணும், அண்ணன் போட்டிருக்கிற செருப்பு நல்லா இருக்கணும். அண்ணனை யாரும் மரியாதை குறைவாக பேசிடக்கூடாது. அண்ணன் கார் நல்லா இருக்கணும், அண்ணன் வீடு நல்லா இருக்கணும். அண்ணன் அண்ணன்னு 24 மணி நேரம் அண்ணனை பற்றியே நினச்சிட்டு இருந்திய தம்பி. நீ என்ன கேட்டுட்ட? பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நான் அதை கூட நிறைவேற்றி வைக்கலையாடா. என் மனசாட்சி என்னை அடிக்குதுடா. நடந்த மாவு வச்சண்டே மனசுல வச்சுட்டு பிரியா வேண்டான்னு சொல்லிட்டேனடா. அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிரு தம்பி. எங்க பிரியா? கூப்பிடு. பிரியா, பிரியா. என்ன மாமா?
பெரிய மாமா வா பெரியா, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா. சௌக்கியமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இந்தா இதை வச்சுக்கோ, பணம் நகை எல்லாம் இருக்கு. இல்லண்ணே, இல்ல, பணம் வேண்டாம் நகைலாம் மாமா. இந்தா வேண்டாண்ணே. வச்சுக்கங்க. அண்ணன் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இந்தா சந்தோஷமா இருங்க. ஊரை கூட்டி ஜாம்னு கல்யாணத்தை நடத்துவோம். இதை பிடிங்க. 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? சரிங்கண்ணே. போயிட்டு வர்றேன். அண்ணன் எப்பவும் கூட இருக்கு. வரட்டுமா? கவலைப்படாதீங்க. இங்க இங்க இங்கேயா மாமா? அப்படிதான் அப்படிதான் இந்த பக்கம் நல்லா அப்படிதான் அப்படிதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மாப்பிளை சேரும். மாப்பிள சத்தியமா சொல்ற மாப்பிள, நீங்க நேற்று ஆடின ஆட்டத்துல 20,000 ரூபாய் கலெக்ஷன். நான் இது வரைக்கும் இந்த தங்கா கங்கா டங்கா சரத்திர ஆட்டத்துல இவ்வளவு கலெக்ஷன் பார்த்ததே இல்ல மாப்பிள. இது ஒரு ஊர் கலெக்ஷன் இல்லைங்க மாமா, 18 பட்டி கலெக்ஷன். அப்ப 18 பட்டிக்கு நம்ம புகழ் பரவி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க வந்த ஜோகம் தான் மாப்பிள. இதுல என்னோட யோகம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, எல்லாம் நம்ம கங்காவோட யோகம். ஏன்னா அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள உள்ள கலையே வெளியில வந்தது மாமா. வெளியே வந்தோ உள்ள வந்தோ எனக்கு வருமானம் வந்தா போதும். இந்தாங்க மாமா சூப்பு. அடி எப்படி இவ காலையில இருந்து எத்தனை முறை சூப் குடிக்கிறது? அதை வைடி கீழே. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, அவன் என் மூத்த பொண்ணு, கல்யாணம் ஆகலன்னு ஏக்கத்துல இருக்கா. மாப்பிள 2 பேருமே உங்களுக்கு செம ஜோடி தானே. நேற்று ராத்திரி நீங்க 3 பேரும் போட்ட ஆட்டத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். சத்தியமா சொல்றேன் மாப்பிள, உங்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் நான் தான் வைப்பேன். மாப்பிள இத முதல்ல கூட நான் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். எங்கடி 2 பேரும் போட்டி போட்டு என் மாப்பிளைய கொண்டுறாங்க. எனக்கு வருமானமே அவர் தான். பார்த்து அமுக்குங்க. போடி தள்ளி போடி. மாமா நான் அமுக்குறேன் மாமா. அவ சின்ன பொண்ணு மாமா. சின்ன பொண்ணு இல்ல, பெரிய பொண்ணு, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் மாமா எனக்கு தாலி கட்டல? அவளை விட நான் அழகா தானே இருக்கேன். நீ போடி, நீ கை அமுக்குனா போடி. நான் தான் கால நீ போடி, நான் கால அமுக்குறேன். நான் கால அமுக்குறேன். ரெக்கார்ட் டான்ஸ் பின்னி விட்டாங்கப்பா பின்னி. என்ன ஆட்டம் போடுறான் தெரியுமா ஐயா? பார்த்தா பயங்கரமா இருக்கு. பொருத்தம்னா பொருத்தம், அவ்வளவு பொருத்தம். நேர்ல பார்க்க திரிஷா விஜய் மாதிரியே இருக்கு. நாட்டாம் பரம்பரை எவ்வளவு பெரிய பரம்பரை. அவர் கௌரவத்தை ஒரே நாள்ல குழி தோண்டி வச்சுட்டாயா. நாட்டாமைக்கு தெரிஞ்சதாக்கும் நாக்க பிடிக்கிட்டு செத்துருவாரு. தெரியுமா விஷயம் உனக்கு? டேய் என்னடா டீ கடையில உட்காந்து நாட்டாமைய பேசுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்து போச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, உங்க பையன் அறிவழகன் ரெக்கார்ட் டான்ஸ்ல போட்ட ஆட்டத்துல ஊரே அரண்டு போச்சுங்கய்யா. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்போ. என்றா சொல்ற? என்ற பையன் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினானா? ஆமாங்கய்யா, தெரியாதா உங்களுக்கு? ஆடுனா ஆடுவான், ஆடிக்கிட்டே இருக்கான். எங்கடா ஆடினா? எங்க ஆடுவேன்? எங்கடா ஆடிக்கி இருப்பேன்? வாங்கய்யா, பார்க்க தானே போறீங்க. நல்லா போறது நிறுத்த சொல்றது நல்லா பிடிக்கும் மாப்பிள. டேய் பாவலே அறிவுல நிறுத்துற. ஏடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏலே பாடே ஏய். விடுறா. அப்ப நீங்க சம்மந்தியா? சம்மந்தி யார் சம்மந்தி? போடா. அரே ஐயோ ஐயோ மாமா. ஐயோ எப்படி மாமா? ஐயோ மாமா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ மாமா மாமா. ஏய் யாரை பிடிக்கலாம்? ஐயோ ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா அடிக்கணும் சொல்லுங்கயா. ஐயோ மாமா. ஏய் யானே தள்ளுடா. ஏமா தள்ளுமா அவனே. யார் மாதிரி உட்கார்ந்துக்கானே யானே. ஐயோ தாங்க முடியல மாப்ள. ஐயோ அடிக்கணும் சொல்லுங்கயா. உன்னை கடிச்சு துப்பாம சொன்னா கேளுடா. ஏய் தள்ளுடா. விடு நான் யானே ஒரு வழி பண்றேன். என்ன பண்ண? மேலே ஏறி உட்கார்ந்து. ஐயோ அடிக்கிறா அடிக்கிறா. என்ன விடுங்கடா. ஏறி மிதிச்ச சட்னி
ஐயோ, யானை மறுபடியும் ஏறுறானே. ஐயோ, பிடிக்காத யானையே. அம்மா, முடியலையே. ஐயோ, கொன்னுருவா போல இருக்கே. டேய், தூக்குங்கடா. ஐயோ, தூக்குங்கடா. ஐயோ மாமா அடிக்காதீங்க. குருவே, கலைஞரே, ஐயா அவருக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாருங்க. நான் அங்கேயே இருக்கேங்க. ஐயா என்ன விடுங்கய்யா. ஐயா ஐயோ, மறுபடியும்